உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆண்டினுடைய நடுப்பகுதியில் இலங்கையினுடைய நிலவரத்தின் அடிப்படையிலும் ஜனநாயக பயங்கரவாதம் என்றால் என்ன என்ற கருத்தினை தெளிவுறுத்தும் வகையிலே இந்த பதிவை உங்களுக்கு இடுகின்றேன். இன்றைய இலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருப்பது ஒரு ஜனநாயக பயங்கரவாதம். ஜனநாயக பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனநாயகத்துக்கு விரோதமான மக்கள் கருத்துக்களை, அமைப்புகளின் கருத்துக்களை, பொதுவான செயற்பாடுகளை பிழையான சட்டங்களை கொண்டு நசுக்குவதே ஜனநாயக பயங்கரவாதம் ஆகும். இந்த வகையில் இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருப்பது மிகவும் கொடூரமான, எதிர்காலத்திலே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஜனநாயக பயங்கரவாதம். மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் அந்த வாக்கை பெறுகின்றவர்கள், அந்த வாக்கை அளித்தவர்கள், அதாவது அந்த வாக்கை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி அந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே தங்களுக்குரிய அமைப்புக்கும் தங்கள் கட்சிக்கும் சார்பான சட்டங்களை இயற்றிக்கொண்டு மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பிரயோகித்து மக்களை கலை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, உணவு ரீதியாக, பழக்க வழக்கம் ரீதியாக என்ற அடிப்படையில் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியதிலே அதனை அவர்கள் விரோதமாக நோக்குவது. இந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட காலங்களிலே பல்வேறுபட்ட அரசியல் தத்துவ ஞானிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். நாம் இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சுட்டிக்காட்டுகின்ற விடயங்களை அந்தந்த காலங்களில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை எடுத்து பாருங்கள். இன்றைய காலப்பகுதியிலே உள்ளூர் இலக்கியங்கள், உள்ளூர் படைப்பாளிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வெளியிட்டிருக்கின்றனர். மற்றும் உள்ளூர் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் மற்றும் எந்த ரீதியான ஒரு கருத்து ரீதியான கருத்தையும் கருத்தியல் ரீதியாக வெல்லப்பட வேண்டும் அல்லது வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் இன்று கருத்தியலால் வெற்றி கொள்ள முடியாத வங்குரோத்து நிலைக்கு போன அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கருத்தியலுக்கு எதிரான சட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் ஏதோ தாறுமாறாக பேசி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி உலகத்திலே பயன்படுத்தப்படாத வார்த்தைகளை பேசியதாக கூறி அவர்கள் மீது அவதூறு என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட விசாரணை அவர்கள் சார்ந்தவர்களை உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிறார். இது அவர்களுடைய நரித்தந்திரோபாயம். இந்த நரித்தந்திரோபாயத்திலே யார் எடுபட்டு கொண்டு செல்கின்றார்கள் என்றால் அந்த அரச நிறுவனங்களிலே வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளும் மெத்த படித்த சில அறிஞர்களும், அங்கே ஞானிகளாக இருப்பவர்கள், முனிவர்களாக இருப்பவர்கள், அறிவினுடைய மேற்படியிலே இருப்பவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கால ஓட்டத்திலே காலம்
எல்லோருக்கும் பதில் சொல்லி இருக்கின்றது. எப்படியாப்பட்ட கொம்பனுக்கும் பதில் சொல்லி இருக்கின்றது. ஆகவே கால ஓட்டத்திலே இந்த ஜனநாயக பயங்கரவாதம் நடக்கின்றதற்கு கால ஓட்டத்திலே பதில் இருக்கின்றது. ஆகையால் நாம் ஒரு பொது நோக்கு அடிப்படையிலே மக்களுடைய கருத்துக்களை சிந்தனை அடிப்படையிலே கொண்டு அவர்களை தவறுதலான வழியிலே நடத்தாமல் இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும், அதாவது அரசியல்வாதிகளுக்கு துணை போகின்ற அதிகாரிகளும் அதிகாரிகளுக்கு துணை போகின்ற அரசியல்வாதிகளும் கருத்துக்களை ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லாமல் கதைக்க வேண்டும். அவ்வாறு விரோதமாக கதைத்தால் அது ஜனநாயக பயங்கரவாதம். இன்றைய நிலையிலே பாருங்கள், இலங்கையிலே கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது, பேச்சு சுதந்திரம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆடல் பாடல் கலை வடிவம் சமய வழிமுறைகள் பொழுதுபோக்கு எல்லாமே ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே ஒரு ஜனநாயக பயங்கரவாதம் நடைபெறுகின்றது. ஒரு நாட்டிலே ஜனநாயக பயங்கரவாதம் நடைபெற்றால் அடுத்து மலர்வது என்பது ஒரு சமத்துவமான ஆட்சி. ஆகவே அந்த சமத்துவமான ஆட்சியை நோக்கி பயணிக்கின்ற வழியிலே இங்கே நாம் பலர் ஒடுக்கப்படுகின்ற போது அவர்கள் இந்த சிந்தனையை தாங்குகின்ற தூண்களாக வருவார். இன்று இளைஞர்கள் பலர் முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னோர்கள், அதாவது அறிஞர்கள் பலர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நிலையிலே இலங்கையிலே எல்லா பாகங்களிலும் நடப்பது ஒரு ஜனநாயக பயங்கரவாத செயற்பாடு. இந்த ஜனநாயக பயங்கரவாத செயற்பாட்டில் மக்களை நீங்கள் அடுத்து வருகின்ற காலங்களிலே சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி.